What? Peace. வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்து டமினேஷன் அப்படின்ற ஒரு கேம் பிளே தான் வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலி வந்து இது அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு கேம் கிடையாது. அட்லீஸ்ட் தமிழ் கம்யூனிட்டியில அந்த அளவுக்கு ஃபேமஸான கேம் கிடையாது. ஸோ இந்த கேம் என்ன பேச என்னன்னா ஒரு கான்குவரிங் கேம் தான். நம்ம எந்தாவது கண்ட்ரியா பிளே பண்ணி மற்ற கண்ட்ரிஸ்லாம் எடுக்கணும். நான் வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து எப்படி அதோட திங்ஸ்லாம் வந்து சொல்றேன். லெட்ஸ் கோ. கேம் ஓகே லோட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். என்ன கண்ட்ரி வேணா ப்ளே பண்ணலாம். அது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்ம இந்தியாவா போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது அந்த அளவுக்கு கஷ்டம் ஹார்டாகவும் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாகவே வந்து ஆவரேஜாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறையவே ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கேம்ல இருக்கு. அதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு கோல்டு மாதிரி, அதுதான் வந்து நம்மளோட மணி பட்ஜெட் அந்த மாதிரி சொல்லலாம். இதை வச்சுதான் வந்து மிலிட்ரி அதெல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம வந்து இதை வச்சு ஆனுவல் ஸ்பெண்டிங்னு நம்ம வந்து கொஞ்சம் மாத்துறது, அதிகப்படுத்துறது, கம்படுத்துறது அந்த மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம். இதே வந்து இந்த R&Dன்னு இருக்கா, இதுதான் வந்து நம்மளோட ரிசர்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு நம்மளால வந்து நம்மளோட ஒரு ரிசர்ச் வந்து நம்மளால வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு மிலிட்ரி ரிசர்ச் reduces the development cost of all your military researchers to 50%. அதாவது வந்து இது வந்து ஒரு டெவலப்மெண்ட். இது வந்து நம்மளால அந்த பாயிண்ட்டை கொடுத்து டெவலப் பண்ணிட முடியும். அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. இது வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணோம்னா இது வந்து கிடைக்கும். அதாவது நியூக்ளியர் பாம்பு வந்து நம்மளால டெவலப் பண்ண முடியும். அது ஆக்சுவலி இந்தியா கிட்ட இருக்கு ஏற்கனவே, படலாம் இந்த கேம்ல இல்லை, நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஐடியாலஜி. ஸோ ஐடியாலஜினா பேசிக்கா வந்து நம்ம வந்து என்ன ஒரு நாடா இருக்கணும், டெமோக்ரஸி, அதாவது வந்து எலெக்ஷன்ஸ் வைக்கிற ஒரு நாடா இருக்கணுமா, இல்ல வந்து ஒரு மோனார்கி, அதாவது வந்து கிங்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு கண்ட்ரி, அந்த மாதிரி வந்து நம்ம மாத்திக்கலாம். நம்ம படம் வந்து இப்போதைக்கு டெமோக்ரஸில இருக்கிறதே நல்லது. ஏன்னா வந்து டெமோக்ரஸில இருந்தாலும் யூஎஸ்ஏலாம் நம்ம வந்து ஹேட் பண்ணாது. நம்ம வந்து வேற ஏதாவது மாத்தணும்னா யூஎஸ்ஏ வந்து கண்டிப்பா நம்மள வந்து ஹேட் பண்ணும். இப்போ வந்து இது வந்து ரேங்கிங்ஸ், அதாவது இந்த ஒரு ரேங்கிங்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பர்சன்டேஜ் கிடையாது, 7.22%. இதுதான் வந்து எப்படி சொல்லுது, நம்ம வந்து எந்த அளவுக்கு எக்கனாமி வந்து நமக்கு இருக்கு அப்படின்றத காட்டும். இப்போ யூஎஸ்ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா 52.7%. இந்த உலகத்தோட எக்கனாமி வந்து அதுதான் வச்சிருக்கு. நம்ம வந்து வெறும் 7.22% தான். இந்த கேம்ல ஜெயிக்கணும்னா நம்ம ரொம்பவே 60-70% கிட்ட வரணும். அது கன்ஃபார்மா எவ்வளவு பர்சன்டேஜ்லாம் எனக்கு தெரியல. அண்ட் வந்தா வந்து நம்ம வந்து இந்த கேம்ல ஜெயிச்சிருவோம். இந்த கேம் வந்து பேசிக்கா வந்து லேண்ட் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா ரஷ்யாலாம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லயே இப்போ பிக்கெஸ்ட் கண்ட்ரி வந்து ரஷ்யா தான். ஆனா வந்து அது வந்து வெறும் 11th ரேங்கோ நம்ம தான் இருக்கு. 11th ரேங்க் தான் இருக்கு. ஆனா வந்து யூஎஸ்ஏ வந்து ரஷ்யாவோட சின்னது கிடையாது, பட் ரொம்ப சின்னது கிடையாது, பட் ஆனா வந்து கொஞ்சம் சின்னது தான். ஆனா வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஏன்னா வந்து அதுக்குதான் நிறைய எக்கனாமி இருக்கு. ஸோ இப்போ இதால வந்து எக்கனாமி நிறைய இருக்கிற இடத்த தான் அடிக்கணும். அண்டு ஒண்ணுமே நிறைய இருக்கு. இந்த டிப்ளமோசி இருக்குல்ல, இந்த டிப்ளமோசி வந்து நம்ம சூஸ் பண்ணோம்னா, இது வந்து நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரி கிளிக் பண்ணோம்னா மற்ற கண்ட்ரி கூட அந்த கண்ட்ரி வந்து எவ்வளவு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் இருக்கா அந்த மாதிரி காட்டும். அது வந்து ரெட்டிஷா இருந்துச்சுன்னா வந்து அது வந்து அந்த அளவுக்கு ரிலேஷன்ஸ் நல்லா இல்லை அந்த மாதிரி. இது ரொம்ப நல்லா கிரீனா இருந்தா நல்ல ஒரு ரிலேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜப்பானுக்கு வந்து இந்த மாதிரி யூஎஸ்ஏ மேல காட்டுது. அது இந்த மாதிரி ப்ளூவா இருந்துச்சுன்னா வந்து அவங்க 2 பேரும் அலையன்ஸா இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஜப்பான் அடிச்சா யூஎஸ்ஏ வந்து நம்மள அடிக்கும், யூஎஸ்ஏ அடிச்சா ஜப்பான் வந்து நம்மள அடிக்கும், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமியுமே ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த கேம்ல. ஏன்னா வந்து இதை வச்சுதான் நம்மளால ஜெயிக்க முடியும் பேசிக்கா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சைனாலாம் நிறைய எக்கனாமி இருக்கும், இங்க இது சவுத் கொரியால இருக்கும், ஜப்பான்ல இருக்கும், யூஎஸ்ஏலயும் இந்த பக்கம்லாம் நிறைய டாட்ஸா இருக்குல்ல, அதான் வந்து எக்கனாமி செக்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அதனால நம்ம வந்து அந்த இடத்த தான் எடுக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம ரஷ்யா கூட சண்டை போடணும்னு வைங்களேன், நமக்கு இந்த இடம்லாம் தேவையில்லை அந்த அளவுக்கு, ஏன்னா இங்க வந்து எதுவுமே இல்லை. இது வந்து இப்ப எங்க பாத்தீங்கன்னா இங்கதான் நிறைய எக்கனாமி இருக்கு, இங்கதான் அவங்களை எடுக்கணும், அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். அந்த மாதிரிதான் இப்ப இந்தியாலையும் பாத்தீங்கன்னா
இந்த பக்கம் தான் நிறைய எக்கனாமி இருக்கு இந்த பக்கத்தை விட. நம்ம தமிழ்நாடு சவுத் இந்தியாவை இதே இந்த பக்கம் தான் வந்து இங்க வந்து இந்த கேம் வந்து இருக்கு எக்கனாமி அதிகமா. அண்ட் நெக்ஸ்ட் பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் வந்து அந்த பர்பிள் கலர் டாட்ஸ் இருக்குல்ல, அதான் வந்து நம்மளோட பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாப்புலேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்படி சொல்றது நிறைய ஆர்மி வந்து ரெக்ரூட் பண்ண முடியும். ஸோ அது பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த பாப்புலேஷன் பத்தி எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாக தெரியல, ஆனால் வந்து அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு தட்ஸ் இட் ஐ திங்க். ஸோ லெட்ஸ் கெட் கோயிங். வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கொஞ்சம் மிலிட்ரி வந்து ரெக்ரூட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு மிலிட்ரிக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் மாதிரிலாம் இருக்கும். ஆனால் வந்து நான் வந்து சும்மா அப்படியே ரெக்ரூட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். என்ன யோசிக்கிறதுனா கொஞ்சம் போர் அடியும்பா. இங்க பாருங்க, நம்மளோட கேம் பிளான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேபாள போய் அடிக்கணும். அதான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற பிளான். அதை முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் மற்ற பிளான்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். சரி வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிடியம்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் வந்து இந்த சேனலோட ஃபஸ்ட்டு கேமிங் வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து என்னால் மோர் கேமிங் வீடியோஸ் வந்து போட முடியும். அண்டு தேங்க்யூ. கண்டினியூ த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 100 மில்லியன், இப்போதைக்கு 97 மில்லியன் இருக்கு, ஒரு 100 மில்லியன் சோல்ஜர்ஸ் வந்ததுக்கப்புறம் போவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். நேபாளை அடிக அவனை அடித்து பாகிஸ்தான் 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 வந்து நம்ம வார்டு கிளியர் பண்ணலாம். நல்ல வேலை பிசிடி போட்டோம். ஆக்சுவலி என்னன்னா நம்மளால பாகிஸ்தானோட நம்ம இப்போ ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். பாகிஸ்தான் நம்ம அடிக்கலாம். ஆனா வந்து இப்போதைக்கு நான் வந்து எனக்கு ஒரு பிளான் அது கிடையாது. நான் கொஞ்சம் சின்ன சின்ன கண்ட்ரிஸா எடுத்துட்டு அதுக்கப்புறமா பாகிஸ்தான் அடிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா பாகிஸ்தான் அடிச்சோன்னா பயங்கர பிரச்சனையா இருக்கும். என்கிட்ட அந்த அளவுக்கு ஆர்மி இல்லை, ஆனா பாப்புலேஷன் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. பாப்புலேஷன் அதிகமா இருந்தா நிறைய நோ 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 சைனா 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 பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்படி பண்ணக்கூடாதுப்பா. பிசிடி போட்டுடலாம்டா. என்னடா எவ்வளோ கஷ்டமா இருக்கு, பேச விடுங்கடா. இவங்கிட்ட நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனால ஆர்மியே அழிஞ்சதுக்கு அப்புறமும் அங்க இருக்கிற பீப்புள்லாம் நம்ம கூட சண்டை போடுவாங்க. அந்த வி டோன்ட் நீட் தட். ஓகே, புரிஞ்சா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பூட்டான் அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்னோட கேம் பிளானை வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ என்னோட கேம் பிளான் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பூட்டான் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் பூட்டான் அடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா அடிக்கலான்னு இருக்கேன். ஸ்ரீலங்கா அடிச்சதுக்கு அப்புறம் பங்களாதேஷ் வந்து நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறமா மியான்மர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே போய் அப்படியே 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 எடுத்துட்டு இருக்கணும். இதான் வந்து என்னோட கேம் பிளான். ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஈஸியாவே பூட்டான் ஆக்சுவலி ஈஸியாவே தரலாம். நான் வந்து ஸ்ரீலங்காவை தான் எடுக்க போறேன். ஆக்சுவலி பங்களாதேஷ் எடுக்கலாம்னு நினைச்சேன். பட் பங்களாதேஷ் கிட்ட ஆக்சுவலி வந்து கொஞ்சம் அதிக ஆர்மி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். Okay, let's go. ஸ்ரீலங்காவை என்ன கண்ட்ரி கீழே வைக்கலாம். ஸ்ரீலங்காவை அடினா the great Sri Lankan war has begun. அடிக்கிடும். Okay, in a matter of seconds. அது என்னோட பிளான் வந்து அடுத்தபடியா நம்ம பங்களாதேஷ் எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட பிளானே வந்து சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கிறது தான். இது வந்து ஆப்பிரிக்கால சொல்ல போனா இந்த கேம்ல அந்த அளவுக்கு எக்கனாமியே இல்லை. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாவே பிளாண்டா தான் இருக்கும். ஆனா வந்து சவுத் ஆப்பிரிக்கால இந்த ஆப்பிரிக்காலயும் நிறைய இது எக்கனாமி இருக்கும். ஸோ வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வந்து எடுக்கணும். சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் விடுங்க, சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கணும், அதுதான் என் பிளான். பங்களாதேஷ் அடிச்சதுக்கு அப்புறமா ஆனா பங்களாதேஷ் பார்த்துக்கலாம். பங்களாதேஷ் பங்களாதேஷ் அடிச்சா வேற இன்னும் எவனும் எதுவும் பண்ண மாட்டான்னு நம்புறேன். அதான் பண்ணாதான்
பண்ணாம பிசிடி போட்டுருவோம். ஒன்னும் ஆர்மி வந்து ரெக்ரூட். ஏய் ஓகே ஓகே ஓகே. எவனுமே நம்மளால வாரம் டிக்ளேர் பண்ணல இது வரைக்கும். ஆனா கொஞ்சம் ஐயோ ஆர்மியோட எவ்வளவு கம்மியா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம கொஞ்சம் ஆர்மி வந்து அதிகப்படுத்த போறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஆர்மி வந்து ரெக்ரூட் பண்றது பாக்குறதுக்கு போர் அடிக்கும். ஸோ வித் த பவர் ஆஃப் எடிட்டிங் பூம் ஆடும் அது அந்த அளவுக்கு நல்லா எடிட் கிடையாதுதான். பட் இப்போதைக்கு நம்ம கிட்ட 122 மில்லியன் சோல்ஜர்ஸ் இருக்கானுங்க. என்னடா சோல்ஜர்ஸ் கம்மியாயிட்டே இருக்குது. என்னடா அது எப்படியா சோல்ஜர்ஸ் கம்மியாகுது. பட் எனக்கு புரியலப்பா. தெரிஞ்சு இப்போ அப்படியே மியான்மரை போய் அடிச்சிருக்கோம். யாரும் தெரியல. ஆனா நம்மளோட சோல்ஜர்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கானுங்க. அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைச்சேன். புயல் வேகத்துல போய் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப அப்புறம் ஆர்மி அதிகமாகுது. எனக்கு ஒன்றும் புரியலடா. இதெல்லாம் பக்கா. இப்பதான் நம்ம ஆர்மி கம்மியா இருக்கணும் வாருக்கு அப்புறம். என்ன நடக்குது? அந்த கேம் ப்ரோக் பண்ணிட்டேன் நான் தெரியாம. ஏடே என்னடா ஓகே நெக்ஸ்ட் அவர் கோல் சவுத் ஆப்பிரிக்கா. 19 மில்லியன் தான். நம்ம கிட்ட 138 மில்லியன் இருக்கு. வெயிட் a minute. ஓ நோ, எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்காவும் சைனாவும் இப்போதைக்கு அலையன்ஸ்ல இருக்காங்க. ஐயோ நம்மளும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஏதோ அலையன்ஸ்ல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பிரிக்ஸ் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா அடிக்க வேணாம் இப்போதைக்கு. ஏன்னா வந்து நம்ம எப்படியாவது அடிச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மடகாஸ்கர் அடிப்போமா. அப்படின்னா மடகாஸ்கர் யாரு கூடயாவது நல்ல ரிலேஷன் வச்சிருக்கியாப்பா? பிகாஸ் ஐம் கோனா destroy you. Okay, good. Go attack Madagascar. Oh my god. ஏன் ஆர்மி அதிகமாயிட்டே எனக்கு தெரியல. ஆடணும் நிறைய விஷயம் எனக்கு ஏதாவது விஷயம் தெரியாம கூட இருக்கலாம். ஜெர்மனி as allied with ஜப்பானா? வேர்ல்டு வார் 2 மாதிரி திரும்பி ஐயோ விடுங்கடா எதுக்கு இப்ப அந்த ஜோக் இருக்குது. வேர்ல்டு வார் 2 மறுபடியும் நடக்குமா? நடக்காது, விடுவோம். இப்போதைக்கு ஆக்சுவலி ஜப்பான் அடிக்கலாம்னு நினைச்சேன். பரா ஏன்னா ஜப்பான் உலகத்துக்கு கூட எல்லாத்துக்கூடயும் ஃப்ரெண்டா இருக்குது. சரி ஏன் நம்மளும் அப்படியே அலையாருமா? போல 5 மில்லியன்லாம் கிடையாதுடா. ஓகே மிலிட்ரி ரெக்ரூட். ஓ நான் பாஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அதான் இனிமே நடக்கலையடான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபாஸ்ட் நியூஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். என்னடா அது ரோபோட்டிக்ஸா? ஆமா நான் புதுசா ஆக்சுவலி பார்த்தேன். ரோபோட்டிக்ஸ்லாம் இதுல பண்ண முடியும்னு போட்டிருந்துச்சு. ட்ரை பண்ணுவோமா? ரோபோட்டிக்ஸ் ட்ரோன்ஸ் கில்லர் ரோபோட்ல இருக்காடா. Drones, cheap unnamed aerial vehicle capable of wreaking havoc on the toughest defense. However, its light armor makes it heavily proper support. என்னன்னு புரியல, பட் தேங்க்யூ ஐ கெஸ். இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து ட்ரோன்ஸ்லாம் இருக்கு. அது என்ன பண்ணுன்னு தெரியல, பட் லெட்ஸ் டு இட். பிகாஸ் நெக்ஸ்ட் நம்ம கேம் பிளான் என்ன? எனக்கு தெரிஞ்சு நம்ம மடகாஸ்கர் அடிக்கிறதுன்னு. மடகாஸ்கர் எடுத்தாச்சா? ஆமால. சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கலாம் பார்த்தா எப்படி பண்றீங்க? ஓகே அப்படின்னா நம்ம ஆக்சுவலி நான் இப்போ எக்கனாமி வைஸ் எந்த நாடு அடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ ஆம் திங்கிங் தாய்லாந்து அடிக்கலான்ட்டு. ஆக்சுவலி தாய்லாந்து கூட ஓகே வாங்க தெரிஞ்சு இப்போ தாய்லாந்து அடிக்கலாம். அடிக்கிறோம். ஆக்சுவலா வந்து ஒரு சவுத் ஏஷியன் எம்பையரே உருவாக்கிட்டு இருக்கோம். Oh my god, no, my military. Oh no. மிலிட்ரி வந்து கம்மியாகிட்டே இருக்குது. அப்படியே நம்ம ரெக்ரூட் பண்ணிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்சு தாய்லாண்டை கேப்சர் பண்ணியாச்சு. அப்போ ஆனா கிட்டத்தட்ட 50 மில்லியன் டெத்ஸ் வந்து நடந்திருக்கு அந்த வார்ல. வெரி பேட் தான்.
ஆனால் இப்போ அதிகம் நிறையவே நமக்கு கிடைச்சிச்சு. ஆனால் ஒன்றும் 8.85 தான் இருக்கும் பர்சன்டேஜ். எப்படி ஹவு ஒய் ஒயிட் ஆக்சுவலி வந்து சவுத் ஏஷியாவே நம்ம எடுப்போம். அதுதான் என் பிளான். இப்போ கேம் பிளான் நான் கேம் பிளானை மாற்றிட்டே இருக்கேன். பட் வியட்நாம் கிட்ட எவ்வளோ எக்கனாமி இருக்கு? சவுத் ஏஷியாவே எக்கனாமி ரொம்ப கம்மியா இருக்கு. தாய்லாந்துல இங்க மட்டும் லைட்டா இருந்துச்சு, எங்கேயுமே இல்லை. மலேசியாவுக்கு போவோமா? 50. சரி, டிப்ளமோசி. ஆஹா, எப்படா சைனா இந்த உலகத்துல என்ன சைனா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸா இருக்குது. அல்ஜீரியா நான் இப்பதான் எல்லாம் படிக்கலாம்னு பார்த்தேன். அல்ஜீரியா வந்து வியட்நாம் கூட அலையா இருக்கு ஆனந்தம் காட்டுது. மலேசியா வியட்நாம் டிப்ளமோசி அந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் இல்லை. அல்ஜீரியா தான். ஆனா அல்ஜீரியா அந்த அளவுக்கு நம்ம அடிக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி வியட்நாம் வந்து இங்க யமன்லயும் கொஞ்சம் நிறைய டெரிட்டரி வச்சிருக்கு. சரி, நம்ம யூஏஇ வச்சிருக்காடா. ஓவே, ஆக்சுவலி வியட்நாம் வந்து யூஏஇ வச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா நீ இரண்டாடி. I know this is bad decision, but I don't care. Drones எடுங்கடா. Okay. வியட்நாம் போய் அடிடா. வியட்நாம் அப்ரைசிங்லாம் நடக்குது. என்னடா நீங்க பாத்தீங்க? What? Please, oh my god. It was at this moment that he knew தெரிஞ்ச ஒரு வீடியோவுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். அண்ட் நானும் வந்து போட ட்ரை பண்ணுறேன். I'll see you in another video. Until then, bye.